ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை நண்பனின் துரோகம். சிவாவும் பாலாவும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் வீடும் அடுத்தடுத்து இருந்ததால் சின்னதுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தாங்க. 2 பேரோட அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான். சிவாவோட அப்பா ஒரு சிற்பி, அதாவது சிலை செய்கிறவர். பாலாவோட அப்பா ஒரு கார்பெண்டர், தச்சர். 2 பேரும் பேபிஸாக இருந்தப்போ 2 பேரோட அம்மாவும் ஒன்றா விளையாட விட்டுக்கிட்டே சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்போத்துலேருந்தே ஒன்றா விளையாட ஆரம்பித்து வளர வளர ஒன்றா விளையாடுறது, கடைக்கு போகிறது, குளிக்க ஆற்றுக்கு போகிறது, மீன் பிடிக்கிறதுன்னு தூங்குற வரைக்கும் ஒன்றாவே இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களானதும் அவங்கவுங்க அப்பா கூட சேர்ந்து வேலையை கற்றுக்கிட்டாங்க. சிவா நல்ல சிற்பியாகவும் பாலா ஒரு நல்ல கார்பெண்டராகவும் வந்தாங்க. சிவா கோயில் சிலைகளை செஞ்சு கொடுப்பான். பாலா வீடுகளுக்கும் அரண்மனைகளுக்கும் கதவு, ஜன்னல், கட்டில் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். வேலையில் பிஸியாக இருந்தனால அதிகம் சந்திக்கவே முடியல. அது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நைட் எவ்வளவு லேட் ஆனாலும் ஒருத்தர் பார்த்துக்காம தூங்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் பார்த்து பேசிகிட்டு இருந்தப்போ, பேசாமல் 2 பேரும் ஒரே தொழில் பழகிருக்கலாம், அப்போ ஒன்றா வேலை பார்த்துருக்கலான்னு சிவா வருத்தப்பட்டான். பாலா ஏதோ யோசிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, நானாச்சும் உன் கூட சேர்ந்து சிலை செய்ய படிச்சிருக்கலாம். சிவா, எனக்கு ஒரு யோசனை, இப்போ கூட நாம் ஏன் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யக்கூடாது? இது வரைக்கும் சாதாரண கதவுகள், இருக்கைகள் தான் நம்ம ஊரில் செய்கிறோம். நீ உன்னோட சிற்ப வேலைப்பாடுகளை மர சிலைகளில் கூட பண்ணுவல்ல, அதை ஏன் நான் செய்கிற மர சாமான்களில் நீ செய்யக்கூடாது? நல்ல வேலைப்பாடுகள் இருக்கிற மரப்பொருட்களை செய்ய இங்கே ஆளே கிடையாதுன்னு சொன்னப்போ அவன் கண்களில் ஒரு ஃப்ளாஷே வந்துட்டு போச்சு. யோசனை நல்லா தான் இருக்குது பாலா, ஆனால் நம்ம ஊரில் அதை வாங்கக்கூட ஆள் இல்லையே, அதான் யோசிக்கிறேன்னு சொன்னான் சிவா. பக்கத்து ஊரில் பெரிய பெரிய வீடாக கட்டிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நல்ல வேலைப்பாடு நிறைஞ்ச கதவுகளை செஞ்சு கொண்டு போய் காட்டலாம், கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தே நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்கன்னு பாலா சொன்னதும் சிவாவும் சம்மதிச்சான். நாள் கணக்காக வேலை செஞ்சு அழகான 2 கதவுகளை செஞ்சு வண்டியில் வச்சு பக்கத்து ஊருக்கு கொண்டு போனாங்க. அங்கே பெரிய பணக்காரர் ஒருத்தர் புதுசாக கட்டுற அவரோட வீட்டுக்காக வாங்கிக்கிட்டாரு. ஒவ்வொரு கதவுகளுக்கும் 20 பொற்காசுகளும், அதே மாதிரி 6 கதவுகளுக்கான பாதி காசும் கொடுத்து அனுப்புனாரு. அவ்வளோ காசு கிடைக்கும்னு 2 பேருமே எதிர்பார்க்கல. 3 மாதத்துக்குள்ள 6 கதவுகளை செஞ்சு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. பாதி தூரத்தை தாண்டறதுக்குள்ள நல்லா இருட்டிருச்சு. கிடைச்ச பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய மரத்தடியில் படுத்து தூங்குனாங்க. காலையில் பாலா எந்திரிச்சு பார்த்தப்போ சிவா பக்கத்தில் இல்லை. சீக்கிரம் எந்திரிச்சிட்டான் போலன்னு நினச்ச பாலா அவனுக்காக வெயிட் பண்ணான். அப்போ மரத்துக்கு மேலே இருந்து, உன் நண்பனுக்காக காத்துட்ருக்கியான்னு ஒரு குரல் கேட்டதும் டக்குன்னு எந்திரிச்சு மேலே பார்த்தான் பாலா. மேலே ஒரு பிசாசு உட்காந்துட்டு இருந்துச்சு. அது பறந்து கீழே வந்து, அவன் வரமாட்டான், நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லிச்சு. பாலாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. என் நண்பனை பற்றி தப்பாக பேசாதேன்னு சொன்னான். அதை கேட்ட சிரிச்ச பிசாசு, அப்போ அவன் எங்கே, நீ வந்த குதிரைகள் எங்கே, கதவுக்காக கிடைச்ச பொற்காசுகள் எங்கன்னு கேட்டதும் பாலாக்கு திக்குன்னு இருந்துச்சு. சிவா எங்க, சிவாவை நீ என்ன பண்ண, அவன் எப்பவும் என்னை ஏமாற்ற மாட்டான், நீ தான் என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லி மரம் வெட்டுற கோடாலியை எடுத்து பிசாசை வெட்ட போனான் பாலா. பிசாசு மேலே பட்டதும் கோடாலி மாயமாக மறைஞ்சு போச்சு. கோவப்படாத பாலா, நீ நல்லவன் தான், கொஞ்சம் பொறு, உன் நண்பனோட சுயரூபத்தை காட்டுறேன், அது வரைக்கும் என் கூட வான்னு சொல்லி அவனை விரல் அளவுக்கு குட்டியாக்கி மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் சிவா அந்த இடத்துக்கு வந்தான். அவனை பார்த்ததும் பாலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, பிசாசு அவனை ஒன்றும் பண்ணலைன்னு திருப்தியாக இருந்துச்சு. நீ இங்கேயே இருந்து நடக்கிறத பாருன்னு சொல்லிட்டு பிசாசு கீழே போச்சு. பாலா கிட்ட சொன்ன மாதிரியே சிவா கிட்ட போய் பாலா ஏமாத்திட்டு குதிரைகள் பொற்காசுகளோட போயிட்டான்னு சொல்லிச்சு. அதை கேட்டு அதிர்ச்சியான சிவா, பாலா ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், நீ தான் என் நண்பனை ஏதோ பண்ணிட்ட, ஒழுங்கா அவனை திருப்பி கொடு, பொற்காசுகளை வேணா நீயே வச்சுக்கோ, ஆனால் பாலாவை கொடுத்துடுன்னு சொல்லி மண்டி போட்டு அழுதான். அவனோட கண்ணீர் பிசாசு மேலே பட்டதோ பிசாசு ஒரு சாதாரண மனுஷனாக மாறிச்சு. இதோ உன் நண்பன்னு சொல்லி பாலாவை தூக்கி தரையில் விட்டதும் பாலாவும் பழைய உருவத்துக்கு வந்தான். 2 பேரும் சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இத்தனை விளையாட்டையும் விளையாண்ட பிசாசாக இருந்த மனுஷனை பார்த்து வணக்கம் சொன்னாங்க. நண்பனை திருப்பி கொடுத்ததுக்கு நன்றின்னு சிவா சொன்னதும், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் ஒரு வைத்தியன், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாபத்தினால பிசாசாக மாறி இப்போ உங்களால் தான் அதுக்கு விமோச்சனம் கிடைச்சி
மனுஷனாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நல்ல வைத்தியனாக இருந்தப்போ மருத்துவ ரகசியங்களை கற்றுக்கிறதுக்காக முனிவர்களை போல வேஷம் போட்டு இந்த காட்டில் இருந்த ரிஷி முனிவரோட ஆசிரமத்தில் சேர்ந்தேன். நாட்கள் போக போக நானும் ரிஷி முனிவரும் நெருங்கிய நண்பர்களாயிட்டோம். ஆனாலும் நான் என்னை பற்றின உண்மையாக அவர்கிட்ட சொல்லலை. எனக்கும் ரகசிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமாக இருந்துச்சு. ரிஷி முனிவர் என் மேலே நிறைய அன்பும் நம்பிக்கையும் வச்சுருந்தாரு. அதனால் யாருக்கும் சொல்லாத ரகசிய மருந்துகளை எனக்கு சொல்லி தந்தார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் வேலை முடிஞ்சதோ கொஞ்ச நாளில் அங்கேருந்து கிளம்பலாம்னு இருந்தப்போ நான் முனிவராக வேஷம் போட்டதோ நான் ஒரு வைத்தியன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நட்புக்கு துரோகம் பண்ண என் மேலே கோவப்பட்ட ரிஷி முனி நீ ஒரு பிசாசா போன்னு சாபம் விட்டார். நான் ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்டேன். நாம் நண்பர்களாக இருந்தப்போ கூட நீ ஒரு வைத்தியன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் நீ நட்புக்கு துரோகம் பண்ணிட்ட. உண்மையான நண்பர்களோட அன்பை என்னைக்காச்சும் நீ பார்க்குற வரைக்கும் காட்டில் பிசாசாவே இருன்னு சொல்லி சபிச்சாரு. இந்த காட்டு வழியாக போகிற எல்லா நண்பர்களையும் நான் இதே மாதிரி சோதிச்சு பார்ப்பேன். யாரும் ஆனால் நண்பர்களை நம்பவும் இல்லை. துரோகம் பண்ண சமயம் கிடைக்கிறப்போ துரோகம்தான் பண்ணாங்க. இன்னைக்கு உங்கள் உண்மையான நட்பு என்னை ஆச்சரியப்படுத்திச்சு. எனக்கு சாப விமோச்சனமும் கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றின்னு சொல்லி பல நாட்களாக சேர்த்து வச்சுருந்த ரத்தின கற்களை கொடுத்து அனுப்பி வச்சாரு. பாலாவும் சிவாவும் என்றைக்கும் நண்பர்களாக சேர்ந்தே இருந்தாங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போனாங்க. என்றைக்குமே உண்மையான நட்போட சந்தோஷமாக இருங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.